நெல்லை தென்காசி சாலை பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெறுவதால் அவ்வழியாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். பாவூர் சத்திரம் ரயில்வே மேம்பால பணிகளும் மந்தகதியில் நடைபெறும் நிலையில் விளம்பர அரசின் அலட்சியத்தால் மக்கள் படும் இன்னல்கள் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. நெல்லை தென்காசி சாலை மிகவும் குறுகிய சாலையாக இருந்து வந்ததால் அந்த சாலையை விரிவாக்கம் செய்ய தமிழக அரசு முடிவு செய்தது. அதன்படி கடந்த 2022ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட பணிகள் 3.5 வருடங்கள் ஆகியும் முடிக்கப்படாமல் உள்ளது. அதாவது 430 கோடியே 70 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருகிறது. இதனால் இந்த சாலையை பயன்படுத்தி குற்றாலம் மற்றும் கேரள மாநிலத்திற்கு செல்பவர்கள் அதிக அளவு பாதிக்கப்படுகின்றனர். அது மட்டுமின்றி பாவூர் சத்திரம் ஆலங்குளம் பகுதிகளில் மேம்பாலம் அமைக்கும் பணிகள் முடிவடையாததால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். ஆலங்குளம் பாலப் பணிகள் 75% நிறைவு பெற்ற நிலையில் பாவூர் சத்திரம் ரயில்வே பால பணிகள் 35% மட்டுமே நிறைவு பெற்றுள்ளதால் அவ்வழியாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. சாலைகளும் தரமற்று இருப்பதால் கடும் அவதிக்குள்ளாகி வருவதாக குற்றம் சாட்டும் பொதுமக்கள் இந்த பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். திருநெல்வேலி ஆலங்குளம், அதற்கு அடுத்து பாவூர் சத்திரம் பிரதான ஊர். இந்த ஊருக்கு வரைச்சில் இந்த மேம்பாலம் நடைபெறதுனால இந்த தென்காசிக்கு போகிற பாதையானது அந்த கல்லூரணி ஊரை சுற்றி சுமார் 20 நிமிடங்கள் 30 நிமிடங்கள் சுற்றி செல்ல வேண்டியிருப்பதால் பொதுமக்கள் மிகவும் பாதிப்படைகிறார்கள், வியாபாரிகள் மிகவும் பாதிப்படைகிறார்கள். விரைவாக இந்த மேம்பால பணியினை முடிக்க வேண்டும். இல்லை என்றால் பொதுமக்கள் சார்பில் மிகப்பெரிய போராட்டம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். 2022ஆம் ஆண்டு துவங்கப்பட்ட பணிகள் இதுவரையும் முடிக்கப்படாமல் உள்ளதால் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் அவதிக்குள்ளாவதாகவும் பணிகளை விரைந்து முடித்து பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது. பாலம் அதிக நாள் ஆகிட்டு விரைந்து சீக்கிரம் முடிக்கணும். போக்குவரத்து டிராஃபிக் ஆகுது, இடைஞ்சலாக இருக்குது. அதிக நேரம் சுற்றி போக வேண்டிய தென்காசி போகிறதுக்குனால ஆகையால் உடனடியாக இது 2.5 வருஷமாக இப்படி தான் கிடக்கு. அதிக நாள் எடுத்துக்கிட்டு இருக்கு. உடம்பு சரியில்லைன்னா டக்குன்னு ஆஸ்பத்திரி போக முடியலை எங்களால். அதிக நேரம் டைம் பாஸ் ஆகுது. அதாவது இப்போ ஒரு அவசரத்துக்கு ஆம்புலன்ஸ் மூலியமாக போகிறதுக்கும் இதாகுது. ஆகையால் உடனடியாக வேலையை முடிக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை. தமிழகத்தில் பல்வேறு திட்டங்களுக்கு பல கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து பணிகளை தொடங்கும் விளம்பர திமுக அரசு அதனை குறித்த நேரத்தில் முடிக்காமல் காலம் தாழ்த்தி வருகிறது. இதனால் பொதுமக்களும் கடும் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். ஆகவே காலம் தாழ்த்தாமல் சாலை விரிவாக்க பணிகளை விளம்பர அரசு விரைந்து முடிக்குமா என்பதே அனைத்து தரப்பினர் எதிர்பார்ப்பாக உள்ளது. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக நெல்லை செய்தியாளர் செல்வராஜ்.